அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை தொடர்க்கப்பட்டு அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்குகளை வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீருக்கு நாம் பெற்றோம். விவசாயிகள் வயிற்றிலே பாலை வாத்தோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அரசு கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு அதுக்கு எதிராக குந்தகம் ஏற்படுமோ என்ற அச்சம் இப்பொழுது விவசாயிகளிடத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள், தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. 15 ஆண்டுகளுக்கு அந்த தீர்ப்பு தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேல் படுகையில் இருக்கின்ற மாநிலம் எந்த ஒரு கட்டுமானத்தையும் காவிரி ஆற்றிலே செயல்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதோடு காவிரி நதிநீர் பாசனம் பெறுகின்ற மாநிலங்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. விவசாயிடத்திலே மிக கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளிடத்திலே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பார்த்தேன், தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்க தலைவர்கள் நடுவர் மன்றத்தை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள். நடுவர் மன்றம் தேவையற்றது என்று. நானும் சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். என்னை போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இந்த நடுவர் மன்றம் தேவையற்றது என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அண்மையில் 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேலே சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. சொல்லுங்க. தூய ஆட்சி நடைபெறுதா? நீங்க தான் சொல்லணும். தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு. இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு. குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க போய் தூய ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறாங்க, அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். எனக்கு இரவுல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம்.
அதில் ஆப்பில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதில் ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். அதான் நீ கரூர் பேச்சை பார்த்தீங்களே, கரூர் பேச்சை இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்கட்ட பேச்சாக கூட தான் பேசிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசணும். தக்க வைக்கிறது இல்லைங்க, தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல் நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறைய ஓப்பனாக பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது, அதை நம்ம பிறகு சொல்லலாம். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்டு 3 காலும் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்க வந்து தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது எடர்ச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களாக நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான் நான் சொல்றேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறார். அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி பெறல. அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு, திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா, இரட்டை வேணுமா? இது அவருடைய கருத்து தான். தினந்தோறும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கின்ற கருத்து எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிக்காட்டினேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். ஏங்க வெளியேற காரணம்னா அவையில தான் கேட்கணும். இங்க இருக்கிறாங்க எல்லா எம்எல்ஏ எங்க இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30 to 40 பேர் அமைச்சிருக்கிறோம். 30 to 40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுல 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான செய்தி வெளியிட்டா நாங்க என்ன செய்வது? அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார்.
ஒழுங்காயிருந்த அதிமுகவை ஒன்றுமில்லாம் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கல். அந்த கட்சியில் என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருப்பாகிற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுறாரு, ஏதாவது புதுசாக வந்திருக்காரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்போ தனியாகவே ஜெயிச்சாங்க, திமுக ஆதரவோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றா சேர்த்தது, அப்போ ஜெயிச்சாங்க. அப்போ கூட என்ன சொன்னார்? இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்கள் இப்போ என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில் வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதில் எங்க போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் அறிக்கையில இந்த விவசாய கடன் தள்ளுபடி கொண்டு சொன்னாங்க, அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கர்நாடகாவில் அணைகள்லாம் நிரம்பிருச்சு, ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் வந்து நான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஆனா நான் பேசி ரெண்டு தரப்புலயும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரையும் காவிரி அணையில வரல, டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாத மாதிரி நடந்துச்சு. ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தா பரவாயில்ல, விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பரவாயில்ல, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. ஆக அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதான் என்ன, இப்போ அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்கள் போடுவோம். அவருடைய அட்வைசர்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனைலாம் கேட்போம், செயல்படுவோம். ஆனால் இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவாக இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசராக போட்டிருக்காரு. இன்னொன்று வேடிக்கை என்ன, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் வந்து டெல்லி சிறப்பு பிரதியாக போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ணால் கொஞ்ச நாளில் அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம். கைமாச்சு.